சென்னை சேலம் இடையிலான 8 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் ஆர்ஜிதம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் நில ஆர்ஜிதம் செய்யும் பணிக்காக மாவட்ட வருவாய் அதிகாரி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி கல்யாணசுந்தரம் முன்பு விசாரணைக்கு வந்தது. பொதுமக்களிடம் உரிய கருத்துக்களை கேட்டுத்தான் நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து நில ஆர்ஜிதம் என்பது அரசின் முடிவுக்கு உட்பட்டது என்பதால் தடை விதிக்க முடியாது என நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். இந்த வழக்கை நிலுவையில் உள்ள மற்ற வழக்குகளுடன் சேர்த்து விசாரிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. சென்னை சேலம் பசுமை வழி சாலைக்கு எதிராக போராடுபவர்கள் சமூக விரோதிகள் என்பதை விட பயங்கரவாதிகள் என்று கூறுவதுதான் சரி என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். பயங்கரவாதிகள் நான் பச்சையா சொல்றேன், நீங்க சமூக விரோதிகள் அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்குறீங்க. அதுக்கு மோசமானவங்க அவங்க. ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு எதிரானவங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மகிழ்ச்சி. கிடப்பில் போடப்பட்ட மதுரவாயில் திட்டம் தொடர்பாக திமுக ஏதாவது போராட்டம் நடத்தியதா, சட்டசபையிலாவது பேசியதா என்று பொன்ரா கேட்டார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் BMW காரில் வந்தபோது சோதனையிட நிறுத்துமாறு போலீசார் கைகாட்டினர். ஆனால் மனோஜ் காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றார். போலீசார் தகவல் கொடுத்து அடுத்த சிக்னலில் மடக்கி பிடித்தனர். அப்போது மனோஜ் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது. வழக்கு பதிவு செய்து காரையும் கைப்பற்றினர் போலீசார். சனிக்கிழமை கோர்ட்டில் ஆஜராகி அபராதம் செலுத்தி காரை எடுத்துக் கொள்ள சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸில் நடிகர்கள் சிக்குவது அதிகமாகி வருகிறது. பைக்கில் வரும் ஆசாமிகள் செயின், செல்போன்களை பறித்து செல்லும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பல சம்பவங்களில் திருட்டு ஆசாமிகளை CCTV கேமராவே கண்டுபிடித்துக் கொடுக்கிறது. இதனால் CCTV கேமரா விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்றை போலீசாரே நடத்தினர். வீடு, கடை, நிறுவனம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக CCTV கேமரா பொருத்த வேண்டும் என்று போலீஸ் அதிகாரி ஒலிபெருக்கி மூலம் வேண்டுகோள் விடுத்தபடி சென்றார். CCTV கேமராக்கள் பொருத்துவோம், பாதுகாப்பை பலப்படுத்துவோம். இன்றைய சூழ்நிலையில் CCTV கேமரா என்னும் கண்காணிப்பு கேமராக்களை வீடுகளிலும் கடைகளிலும் தொழில் ஸ்தாபனங்களிலும் ஓரளவு விழிப்புணர்வு உள்ள மக்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். நீங்களும் CCTV கேமராக்கள் பொருத்தி உங்களது உடைமைகளுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதோடு இல்லாமல் காவல்துறை விசாரணைக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதால் தங்களது வீடு, கடை மற்றும் தொழில் ஸ்தாபனங்களில் கண்டிப்பாக CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சமீபத்தில் வியாசர்பாடி ரவுடிகள் அட்டகாசம் பற்றி பொதுமக்கள் புகார் செய்தபோது ஒரு ரவுடியையாவது பிடித்துக் கொண்டு வாருங்கள், அவன் மூலமாகத்தான் மற்றவர்களை பிடிக்க முடியும் என போலீஸ் நிலையத்தில் அதிகாரி சொன்னார். ரவுடிகள், திருடர்கள் யார் யார் என்பது லோக்கல் ஸ்டேஷன் போலீசுக்கு நன்றாக தெரியும். என்ன பொருள் திருட்டு போனது என்பதை வைத்து இன்னார்தான் திருடியிருப்பார் என்று கூட கரெக்டாக சொல்ல முடியும் அவர்களால். திருடிய பொருளை எந்த கடை வியாபாரி வாங்கியிருப்பார் என்பதும் தெரியும். அப்படி இருந்தும் பொதுமக்களே ரவுடியை பிடிக்க வேண்டும், வீட்டுக்கு வீடு CCTV கேமரா வைக்க வேண்டும் என்றெல்லாம் போலீசார் சொல்வதை கேட்டு சென்னை மக்கள் கிண்டலாக சிரிக்கிறார்கள். ரோந்து வாகனத்தின் சைரன் ஒலி கேட்டதும் ரவுடிகளும் திருடர்களும் இருட்டில் பதுங்குகிறார்கள். வாகனம் போனதும் கைவரிசையை காட்டுகிறார்கள். அப்படி என்றால் ரோந்துக்கு என்ன அர்த்தம் என்று பலர் கோபமாக கேட்கிறார்கள். CCTVயே திருடன், கொலையாளியை கண்டுபிடித்து கொடுக்கட்டும் என்றால் இனி போலீசாருக்கு என்ன வேலை? புலனாய்வு செய்ய வேண்டியதில்லை, அலைந்து திரிந்து துப்பறிய தேவையில்லை. VIP கான்வாய் போகும்போது சாலையோரம் நின்றால் போதும் என நினைக்கிறார்களோ? ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் அன்னை தெரேசாவின் சேரிட்டிக்கு சொந்தமான நிர்மல் ஹிருதய் என்ற காப்பகம் உள்ளது. திருமணமாகாமல் தாயான 11 சிறுமிகள் மற்றும் 75 மாற்றுத்திறனாளிகள் இருந்தனர். சிறுமிகளுக்கு பிறந்த 4 குழந்தைகளை காப்பக தலைவர் கன்னியாஸ்திரி கவுன்சிலியா தலா 50 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக அவரையும் மற்றொரு கன்னியாஸ்திரியையும் ராஞ்சி போலீசார் கைது செய்தனர். காப்பகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. 3 குழந்தைகள் ஜார்க்கண்டிலும் 1 குழந்தை ஊப்பியிலும் விற்கப்பட்டதாக DSP ஷியாம்நாத் கூறினார். சிறுமிகள் வேறு காப்பகத்துக்கு மாற்றப்பட்டனர்.